2025 மகரம் ராசி தமிழ் புத்தாண்டு பலன். மகரம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகவும் முக்கியமான மற்றும் மாற்றங்களை தரும் ஆண்டு. சனி பகவான் உங்கள் லக்னத்தில் இருப்பதால் பொறுமையும் கஷ்டமான உழைப்பும் தேவைப்படும். குரு பகவான் 5ஆம் வீட்டில், ராகு 3ஆம் வீட்டில், கேது 9ஆம் வீட்டில் இருப்பதால் நல்ல நேரம் வரை இருக்கும். தொழில், பணவரவு, குடும்பம், ஆரோக்கியம் ஆகியவற்றில் சிறப்பான மாற்றங்கள் இருக்கும். சில சவால்களையும் சந்திக்க நேரிடும். ஆனால் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றியுண்டு. தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு. வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். தொழிலில் அதிக உழைப்பால் லாபம் காணலாம். புதிதாக தொழில் தொடங்க விரும்புவோருக்கு நல்ல வாய்ப்பு. முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது அலட்சியம் வேண்டாம். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும். சிறந்த மாதங்கள் ஏப்ரல், ஜூன், அக்டோபர். பணவரவு மற்றும் பொருளாதாரம். பணவரவு நல்ல நிலையில் இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். அவசியம் இல்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். தொழில் முதலீடுகள் செய்ய நல்ல ஆண்டாக இருக்கும். மிதமான சிக்கனத்துடன் செல்வது நல்லது. சிறந்த மாதங்கள் மே, ஆகஸ்ட், நவம்பர். குடும்பம் மற்றும் திருமணம். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை வெற்றியாக முடியும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு நல்ல முடிவுகள் வரும். உறவினர்களால் ஏற்படும் சிக்கல்களை கையாள புத்திசாலித்தனம் தேவை. சிறந்த மாதங்கள் ஜூலை, செப்டம்பர், டிசம்பர். காதல் மற்றும் திருமணம். காதல் வாழ்க்கையில் உறுதியான முடிவுகள் எடுக்க வேண்டிய ஆண்டு. உறவுகளில் பொறுமையும் நம்பிக்கையும் முக்கியம். திருமணமானவர்களுக்கு உறவில் சிறிய சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் சமரசம் செய்து கொள்ளலாம். சிறந்த மாதங்கள் மே, ஆகஸ்ட், நவம்பர். ஆரோக்கியம். உணவு முறையில் கட்டுப்பாடு அவசியம். நெஞ்சு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். முன்கூட்டியே கவனிக்கவும். தலைவலி, மன அழுத்தம் போன்றவை அதிகரிக்கலாம். தியானம் மற்றும் யோகா உடல்நலம் மேம்பட உதவும். சிறந்த மாதங்கள் ஏப்ரல், ஜூன், அக்டோபர். பரிகாரம். சனி பகவானுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். அமாவாசை அன்று தானம் செய்வது நன்மை தரும். அஞ்சனேயர் மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். ஓம் நம சிவாய மந்திரத்தை தினமும் சொல்லவும். 2025 மகரம் ராசிக்காரர்களுக்கு சவால்கள் இருக்கும். ஆனால் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். கட்டுப்பாடுடன் இருந்தால் நல்ல வளர்ச்சி பெறலாம்.